ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வணக்கம் இங்கிலீஷ் பிகினர் டு எக்ஸ்பர்ட் சேனல். நம்ம சேனல்ல தினமும் மதியம் 1 மணிக்கு ஒரு வார்த்தையை வச்சு 10 வார்த்தையை கத்துக்க போறோம் சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த வொகாபுலரி சீரீஸ் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வணக்கம் இங்கிலீஷ் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. Okay friends, without getting any delay, let's get start our today's session. Vocabulary seriesல இன்னைக்கு நாம பார்க்க போற வேர்ட்ஸ் என்னன்னா விக்டரி. இதுக்கான தமிழ் அர்த்தம் என்னன்னா வெற்றி. அப்ப வெற்றின்னு சொல்றதுக்கு நாம இங்கிலீஷ்ல விக்டரின்னு சொல்லலாம். இதை தாண்டி வேற என்ன வார்த்தைகள் எல்லாம் இங்கிலீஷ்ல வெற்றிங்கிற அர்த்தத்தை கொடுக்குதுன்னா சக்சஸ், ட்ரையம்ப், வின், அச்சீவ்மெண்ட். அப்ப இங்கிலீஷ்ல வெற்றிக்கு விக்டரின்னு மட்டும் சொல்லாம இந்த வார்த்தைகளையும் நாம ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணலாம். சரி, இப்ப இந்த வேர்ட்ஸை வச்சு ஃபார்ம் பண்ணிருக்கிற சென்டென்ஸ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், the king got the victory on the battlefield. இதுக்கு என்ன அர்த்தம்? அரசன் போர்க்களத்தில் வெற்றி அடைந்தான். செகண்ட், சக்சஸ் வச்சு பார்க்கிற சென்டென்ஸ் என்ன? the king attained his success through his hard work. அரசர் அவருடைய கடின உழைப்பால் வெற்றி அடைந்தார். The king achieved his triumph on the battlefield. So அதே மீனிங் தான். போர்க்களத்தில் அரசர் வெற்றி அடைந்தார். The king wins on the battlefield. போர்க்களத்தில் அரசர் வெற்றி அடைந்தார். The king made his achievement on the battlefield. So நம்ம அரசர் போர்க்களத்தில் வெற்றி அடைந்தார் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ வெற்றி அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணக்கூடிய விக்டரி, சக்சஸ், ட்ரையம்ப், வின், அச்சீவ்மெண்ட் இந்த வேர்டெல்லாம் வச்சு ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சென்டென்ஸை வெவ்வேறு மாதிரியா நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இதுதான் வெற்றிங்கிற வார்த்தைக்கு ஈக்குவலண்டான ஆல்டர்னேட்டிவ் சினானிம் வேர்ட்ஸ். இதுவரைக்கும் விக்டரிங்கிற வேர்டோட அர்த்தம் என்ன, அந்த அர்த்தத்திலே வரக்கூடிய வேற வார்த்தைகள் என்னென்னு பார்த்தோம். இப்ப வெற்றிங்கிற வார்த்தைக்கு நெகட்டிவ் மீனிங், அதாவது இதோட எதிர்ச்சொற்கள் என்னன்னு பார்க்கலாமா? வெற்றிக்கு ஆப்போசிட் மீனிங் என்ன? தோல்வி. தோல்விய குறிக்கிற இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்னென்னா ஃபெயிலியர், லாஸ், டிஃபீட், சப்வர்ஸ். இது எல்லாமே தோல்விங்கிற அர்த்தத்தை குறிக்கிற வார்த்தைகள் தான். இப்ப இந்த வேர்ட்ஸை வச்சு யூஸ் பண்ணிருக்கிற சென்டென்ஸோட மீனிங் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், the soldiers defeat the king on the battlefield. போர்க்களத்தில் அரசரை சோல்ஜர்ஸ் அதாவது சிப்பாய்கள் டிஃபீட் தோல்வி அடைய செஞ்சாங்க. Failure. So same. The king met his failure on the battlefield. போர்க்களத்தில் அரசர் தோல்வியை சந்தித்தார். Loss. The king lost on the battlefield. தோல்வியுற்றார். அரசர் போர்க்களத்தில் தோல்வியுற்றார். Subversனாலும் அதே மீனிங்ல தான். The king was subversed in the battlefield. அரசர் போர்க்களத்தில் தோல்வி அடைந்தார். இப்ப தோல்விங்கிற வார்த்தைக்கு அதாவது வெற்றிங்கிற வார்த்தைக்கு என்னென்ன சென்டென்ஸ் அப்படிங்கறத முன்ன பார்த்தோம். இப்ப தோல்விங்கிற வார்த்தைக்கு என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோங்கிறத சென்டென்ஸோட பார்த்தோம். என்னென்னா டிஃபீட், ஃபெயிலியர், லாஸ், சப்வர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல நாம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வார்த்தையை வச்சு 10 வார்த்தையை கத்துக்கிற லாஜிக்கு 10 வார்த்தையை கத்துக்கிற லாஜிக்ல இன்னைக்கு விக்டரிங்கிற வார்த்தையை வச்சு அதோட மீனிங் தரக்கூடிய சக்சஸ், ட்ரையம்ப், வின், அச்சீவ்மெண்ட்னு அதோட சினானிம் வேர்ட்ஸும் அட் த சேம் டைம் டிஃபீட், ஃபெயிலியர், லாஸ், சப்வர்ஸ்னு ஆப்போசிட் மீனிங் தரக்கூடிய வேர்ட்ஸையும் கத்துக்கிட்டோம். இதே மாதிரி சீக்கிரம் உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸை டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி டெய்லி கொடுக்குற டாஸ்கை கம்ப்ளீட் செய்யறது மூலமா ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேச கத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வணக்கம் இங்கிலீஷ் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல ஈஸியா இங்கிலீஷ் பேசுறது எப்படின்னு கத்துக்கலாம். Until it's bye from your English coach Akila. Thanks for watching.